ஏன்னா நான் எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாம் சார் தான் பண்ணுறாரு, பேர் மட்டும்தான் நம்மளது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்னை கேட்டாங்க, இப்போ ரீசன் கேட்டுட்டு இருந்தாங்க உள்ள, சார் உங்களுக்கு டைரக்ஷன் ஈஸியாக இருக்கா, ஆக்டிங் ஈஸியாக இருக்கா, ப்ரொடியூசிங் ஈஸியாக இருக்கா சார்? அப்போ பார்க்குறதுக்கும் இப்போதைக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு? அன்சிகா கிட்ட எப்படி வரலாம்? அப்போ அம்மாவோட வந்தாங்க, இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அம்மா எல்லாமே வர்றாங்க, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். மீன்சாமி சார் வந்து இதுக்கு முன்னாடி ஐ மீன் மின்சார் அந்த சமயத்தில் அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. சில படங்களை போய் தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம போய் உட்காந்து ஜனங்களோட பார்க்கணும்பா அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி படம் இது. நான் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களை எல்லாரும் அடிக்கடி சந்திக்கிறதுனால உங்களெல்லாம் அடிக்கடி இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் இன்டர்வல் பிளாக் பார்த்தேன். நான் பார்த்துட்டேன் படத்தை, பட் மியூசிக் ஐ மீன் ரீரிகார்டிங்கோட பார்க்குறது எனக்கு இதுதான். பட் நமக்கே சில வாட்டி படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அன மாட்டேங்குது. நான் சொன்னேன் ரவி கிட்ட பார்த்துட்டு, இன்டர்வல் பிளாக் படம் மாதிரியே இருக்குப்பா, ரொம்ப பயங்கரமாக இன்வால்மெண்ட் ஆகுது. எனக்கே அந்த அழுவை, அந்த எமோஷனு பயங்கரமாக இருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு லக்ஷ்மன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்போது இன்னொன்று ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஜேமி வருண் கம்மியாக பேசினதுக்கு. அப்போ என்னை கேட்டாங்க, இப்போ ரீசன் கேட்டுட்டு இருந்தாங்க உள்ள, சார் உங்களுக்கு டைரக்ஷன் ஈஸியாக இருக்கா, ஆக்டிங் ஈஸியாக இருக்கா, ப்ரொடியூசிங் ஈஸியாக இருக்கா? ஏன்னா எல்லோரும் ப்ரொடியூசிங்லேருந்து வேறு போகிறாங்க, நீங்கள் ப்ரொடியூசிங் வந்திருக்கீங்க. நான் சொல்லிட்டு ப்ரொடியூசிங் தான் ஈஸியாக இருக்குது, ஏன்னா நான் எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாம் சார் தான் பண்ணுறாரு, பேர் மட்டும்தான் நம்மளது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சாரை சொல்கிறதுனா என்ன மாதிரி நமக்குள்ளேயே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அன்சிகா கிட்ட வரேன். அன்சிகா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்கேயும் காதல் பண்ணோம். ஐ மீன் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி. அண்ட் சார் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போதைக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு? அன்சிகா கிட்ட எப்படி வரலாம்? அப்போ நான் திருப்பி அதே தான் சொன்னேன் இவங்ககிட்ட. அப்போ அம்மாவோட வந்தாங்க, இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அம்மா எல்லாமே வர்றாங்க, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நான் படம் பார்த்தேன், இது எல்லா மேடையிலையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் லக்ஷ்மன் கிட்ட கூட. ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது, நம்ம அன்சிகாவா எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கிறா, எக்ஸ்ட்ரானரி, ஐ மீன் வெல்டன் அன்சிகா, வி லவ் யூ பர்ஃபார்மன்ஸ், இட் வாஸ் வெரி கிரேட் டு சி. அண்ட் ரவி, இப்போ தான் எனக்கு தெரியும் ரவி வந்து 20வது படம். எனக்கு என்ன ஆசைன்னா, ரவியோட இது வந்து நிறைய பேசியாச்சு. 25வது படமும் பிரபுதேவா ஸ்டுடியோஸில் பண்ணணும், 50வது படமும் பண்ணணும், 100வது படமும் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு நடுவுலையும் பண்ணலாம், பட் இருந்தாலும் லேண்ட்மார்க் படத்து அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி எனக்கும் சரி, கணேஷ் சாருக்கும் சரி, ரவி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் இப்படி நல்லா இருக்கணும், அது மட்டும்தான். அப்புறம் லக்ஷ்மன், அவர் சொன்ன மாதிரி 5வது படத்தை எடுக்கிற 2வது படம் நிஜமே ரொம்ப கஷ்டமான படம். நான் ஆக்சுவலாக ஏன்னா ஃபஸ்ட்டு கதை மட்டும்தான் கேட்டது, அதுக்கப்புறம் நான் கதை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாங்க, அதுலேயே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் பாவம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உழைச்சி தான் இந்த மாதிரி படம் வந்தது. பட் லக்ஷ்மன் கலக்கியிருக்கீங்க, ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. எனக்கே வந்து நாளைக்கு இப்போ ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கணும், சில படங்களை போய் தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ நம்ம போய் உட்காந்து ஜனங்களோட பார்க்கணும்பா அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி படம் இது. நான் சொல்லியிருக்கேன் ரவி என்னையும் கூட்டின்னு போங்க நீங்கள் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெல்டன் லக்ஷ்மன். அதே மாதிரி நெக்ஸ்ட் படம் கூட 10வது பண்ண வேண்டிய படத்தை 3வது பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். வாட் எல்ஸ்? அப்புறம் லக்ஷ்மனோட டீம், அவங்க டீம் இருக்கு, ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன், வெல்டன், எல்லாருக்குமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம். அதுமாரி பெரிய படமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அரவிந்த் சாமி சார் வந்து இதுக்கு முன்னாடி மின்சார் அந்த சமயத்தில் அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது. ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ரவியும் சரி, அரவிந்த் சாமி சரி, நினச்சிக்காவும் 3 பேரும் விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லும். That credit goes to Lakshman. And thanks for giving this film the full team-க்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். I think everyone has said everything. Just give us your luck and be with us. I wish the Bogan team all the very best and keep supporting us. Thank you. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது போகன், முதல்ல இது ஒரு படமாக தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னை மீறி கொஞ்சம் நிறைய ரசிச்சிட்டேன் நான் படத்தை. நான் எப்போவுமே அந்த ஒர்க் மோடில் அப்படியே தான் இருப்பேன். பட் நான் பண்ணும்போது என்னை மீறி எனக்கே ரசிக்க முடிஞ்சது. கேரக்டர்ஸ் வரும்போது, புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது, சினிமாவுக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு.
ஸோ போகன் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண படம், இந்த டீம் கூட ரொம்பவே இன்வால்வ் ஆகி பண்ண படம், என் கெரியரில் முக்கியமான படம் போகன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடாது இந்த படம். நிச்சயமாக ட்ரெய்லரும் டீசரும் என்ன ஒரு ஹைப் ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும். அப்படி தான் நம்பி நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றி விடாது அப்படின்றத வந்து நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். இனிமேல் இது உங்கள் எல்லார் கையிலையும் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது. ஸோ அதுக்கு தான் இந்த மீட். எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாட்டியும் இந்த சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். முதல்ல வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்தது வந்து பிரபுதேவா சாரால் தான். நான் என்றைக்குமே பிரபுதேவா சாரையும் ஐஸ்வரி சாரையும் வேறு மாதிரி பார்த்ததில்லை. 2 பேரும் ஒன்று தான் எனக்கு. 2 பேரும் பிரதர்ஸ் தான் எனக்கு. அவங்களுடைய எண்ணம், அதாவது ரவி நல்லா இருக்கணும்ன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அது இனிமேல் தான் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த எண்ணம் வந்து தான் இந்த படத்தை வந்து ஆரம்பித்ததே. பிரபுதேவா ஸ்டுடியோஸுன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை பிரபு சார் வந்து லான்ச் பண்ணுறாரு. அதுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது, கர்வமாக இருக்குது. சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன். இத்தனை பேரை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. அதே நேரத்தில் வந்துட்டு இது பெரிய பொறுப்புன்றதையும் நான் உணர்ந்தேன். இதுக்கான கரெக்டான டைரக்டர் தேவை இந்த 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 கம்பெனிக்கு அப்படின்றத யோசித்து நானும் பிரபு சாரும் நிறையா முடிவு பண்ணி பேசி, ஐஸ்வரி சாரும் வந்துட்டு சொன்னார், நம்ம ரோமியோ ஜூலியட் பார்ப்போம் ரவி, பிரபு சாரும் பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அது வந்தப்புறம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. நேராக எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போய், என்னையும் லக்ஷ்மணியும் கூப்பிட்டு போய் பிரபு சார் வந்துட்டு இதான் ஓகே என்ன வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள் உடனே ஒரு அப்படி பண்ண ஒரு விஷயந்தான் இது. எப்போவுமே அவருடைய சாய்ஸஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பிரபு சாருடைய சாய்ஸஸ். அண்டு அது வந்துட்டு இன்றைக்கி நினைவாயிருக்கு, இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு நினைக்கும் போது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் இதுக்காக செலவு பண்ண அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. நான் வந்து என்னுடைய சைடில் இருந்து பிரபுதேவா சாருக்கு 100% நான் வந்து சின்சியராக பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த படம் அதில் நானும் பங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் ஐஸ்வரி சார் வந்துட்டு 2 பேரும் ஒன்று தான் எனக்கு. எதுவாக இருந்தாலும் என்னை வாழ்த்துறவங்க அவங்க 2 பேரும். அண்டு அடுத்தது லக்ஷ்மண் வந்து என்னை பற்றி கொஞ்சம் நிறையா தான் சொல்லுவார். அவர் எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டார். ரோமியோ ஜூலியட் முடித்ததுக்கப்புறம் போங்க பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள், நல்ல கதை பண்ணுங்கள், அது பண்ணால் என் கூடயே தான் சுற்றிட்டு இருந்தார் அவர். சரி வேறு வழி இல்லை, இவர் போகமாட்டார் போல இருக்குன்னு, சரி என்ன தான் இருக்குது சொல்லுங்கள் கதைன்னு சொன்னார். இல்லை சார் நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் சார், நம்ம ஒரு இது பண்ணணும் சார், இன்னும் பெட்டராக பண்ணோம் அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், ஹிட்டு கொடுத்துட்டோங்கிறதுக்காக பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை லக்ஷ்மண், ஹிட்டு வர்றதுக்காக தான் பண்ணணும், அந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு 2-3 சொன்னார். அப்படி பார்த்தேன், பிடிக்கல போல இருக்கேன், சரி சொல்லிவிட்டு போகன் மேட்ரு சொன்னார். சொன்ன உடனே நல்லா இருக்கே, ஏன் இது முதலையே சொல்லலை சார், இது வந்து என்னோடய 5வது படமாக நான் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. லக்ஷ்மண் நம்ம என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம், நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் குப்பை கொட்டி 20 படம் தான் நடிச்சிருக்கேன், நீங்கள் 5வது படம் பண்ணுங்கள், 10வது படமாக பண்ணுங்கள், காமெடி பண்ணாதீங்க, இன்றைக்கி இருக்கிறது நல்லதாக இருக்கிறது தான் உடனே பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு 6 மாதம் டைம் வேணும் சார்னாரு. சரி ஓகே நம்மளாக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம், சரி நான் வெயிட் பண்ணுறேன் 6 மாதம். ஏன்னா எனக்கு மைண்டெல்லாம் பிரபுதேவா ஸ்டுடியோஸுக்கு ஒரு நல்ல படம் பண்ணணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. உடனே 6 மாதம் எடுத்துக்கோங்க, அது 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் பரவாயில்ல, 1008 கேள்வி வந்தாலும் நாங்களே அதை உட்காந்து சரி பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு செதுக்கியிருக்கோம். உண்மையாகவே ஒரு ஊசியில் வந்துட்டு அப்படி தைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஹோலாக அழகாக பின்னி தான் வந்திருக்குது. அது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக அந்த ஹோல் டீமுக்கு. லக்ஷ்மண் வந்துட்டு பாவம் உண்மையாகவே அவருக்கு ஒரு 2 வயசு அதிகமாகிடுச்சு, 3 வயசு அதிகமாகிடுச்சு இந்த படத்தில். அவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த படம். டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது குழப்பம் வரும், என்ன கதை ஏதுன்னா, இது வந்து விஷுவல் ஃபில்ம், இது கதை சொன்னாலே குழப்பன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இது விஷுவல் சினிமாவே விஷுவல் மீடியம் தான். அதில் இந்த படம் ரொம்ப விஷுவலான ஒரு மேக்கிங். ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா
அம்சங்களுமே இருக்குது லக்ஷ்மணுக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மண். இனிமேல் ஏதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்றேன். திருப்பி வராதீங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் ஹன்சிகா மேடம், நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணா அதான் சொன்னார். ஹன்சிகா வந்து என்ன சொல்கிறது, முதல்ல நல்ல ஃப்ரெண்ட். எங்கேயும் காதலில் பிரபு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போவே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தோம் நாங்கள். அந்த படம் அவங்கள தவிர என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லேயும் சரி, அவங்கள மாதிரி வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா டவுட்டு தான். வேறு யாரையும் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை, பட் அந்த வேறு நினைப்பே வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி சேட்டை பிடிச்ச பொண்ணு தான் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி. அந்த சேட்டையை ஃபுல்லாக வச்சுருக்கோம் போகனில். அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயும் பார்க்கும்போது அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமாக இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. மேடம் ஓகேன்னா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். பெரிய ஹீரோஸ் கூட நீங்களும். ஸோ இது வந்துட்டு இந்த படம் பர்டிகுலராக ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவங்க நான் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டு ஆக்ட்ரஸ். அதாவது ஒரு எல்லா ஹீரோயினுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும், அது இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஆனால் இது ஒரு படமாக இருக்கும். அந்த முதிரையை பதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. இமான் சார் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன், அது என் படத்தில் மட்டும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லவே கூடாது, பட் உண்மையாகவே அது எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில. அது வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸ் புதுசாக இருக்கும் போது தான் மியூசிக் டைரக்டருக்கு வந்து சாங் புதுசாக அமையும். ஸோ என்னுடைய படங்களில் வந்து நானும் இமான் சாரும் சேர்ந்து பண்ண படங்களில் வந்து மிருதன்லாம் என்ன சொல்கிறது, அது 2 சாங் தான் படத்தில், மற்ற எல்லாமே ஆர்ஆர் தான். ஸோ ஒரு ஆடியோ ஸ்க்ரீன் பிளேயை வந்து புரிஞ்சுக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஆடியோ ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்னு சொல்லலாம் அவரை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறவர். கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் கூட. சவுந்தர் சார் டிஓபி, அவர் வந்து என்னென்னா ரோமியோ ஜூலியட்லேயும் அவர் தான், போகனும் அவர் தான், சேம் டீம். அண்டு இது வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா, ரோமியோ ஜூலியட் வந்து டக்குன்னு எடுத்தார், டக்குன்னு முடிச்சிட்டோம் படத்தை. இந்த படத்தை நான் அப்படி எடுக்க மாட்டேன், இதுக்குன்னு ஒரு விஷுவல் கிராண்டியர் வேணும், நான் கேட்குறதெல்லாம் வேணும், அப்படி இருந்தால் என்னை கூப்பிடுங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் லக்ஷ்மணும் வந்துட்டு, சார் இது வந்து வின்னிங் டீமாக இருக்கணும்னா உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக தேவை இது அப்படின்னு சொல்லி நானும் அவரும் ஆசைப்பட்டு பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ்லாம், அவ்வளோ அழகாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு படமாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அமையும். எங்கள் ப்ரொடியூசர் அஸ்வின் அவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் வந்துட்டு என்னென்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்காக ஃபோன் பண்ணி அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கேட்கலாம், என் பையன் எப்படி பண்ணுறான், என் பையன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டுட்ருப்பார். அந்த மாதிரி ஐஸ்ரீ சார் வந்துட்டு அஸ்வினை கேட்டுகிட்டே இருப்பார்ப்பா, ஓகே தானேப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்லப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த ஒரு அன்பு வந்துட்டு உண்மையாகவே பெரிய விஷயம். அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், என்ன தான் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணுன்றதில் வந்து ஐஸ்ரீ சார் மாதிரி வரவே வராது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு. அண்டு என்னோடய பிரதர் அஸ்வின், என்னோடய இன்னொரு பிரதர் ஜேமி வருண், அவர் வந்துட்டு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், நிறைய பார்த்துருப்பார். அவர் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை வந்துட்டு அவ்வளோ இருக்குது. அந்த ஃபேமிலிக்கே உரிய மரியாதை அது. ஸோ அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் வரும். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சக்ஸஸ் வரப்போகுது. நீங்கள் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். மேலும் பல படங்களில் நல்ல நல்ல பேர் வாங்கணும் நீங்கள். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் அரவிந்த் சுவாமி சார், இந்த படம் வந்துட்டு எனக்கு தனி ஒருவன் முன்னாடியே, அதாவது இது தனி ஒருவனுடைய சக்ஸஸ், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது யோசிச்சா அது கிடையாது. படம் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம். நான் அப்போ அரவிந்த் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களாண்ணா, இப்போ தானே ரவி பண்ணோம், இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ புரிஞ்சது நீ எதுக்கு லக்ஷ்மண் அனுப்புன அப்படின்னு சொல்லி, உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான். ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம், இது வந்து அழகாக அமைஞ்ச ஒரு டீம். இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் கையிலையும் இருக்காது. ஸோ யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் லக்ஷ்மண் வந்து ஏன் 120 ரூபா கொடுத்து நான் ஏன் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க. நல்ல விஷயம், அது நியாயம் தானே, அவங்க கேட்குறது நியாயம்தான். இது வந்துட்டு என்னென்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில். ஒரு ரொமான்ஸ் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை, ஆக்ஷன் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை. இதில் வந்துட்டு ரொமான்ஸ், ஆக்ஷன், த்ரில், ஃபைட், அப்புறம் ஒரு அமானுஷம், ஒரு மித்திக்கல் எலிமெண்ட், இது எல்லாமே ஒரு ரைட் பேலன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது அமையிறது ரொம்ப ரேர், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். அது இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஜனரஞ்சகமான கைத்தட்டி விசிலடித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதனால தேட்டரில் போய் பாருங்கள். சே நோ டு பைரசி. நன்றி, வணக்கம். எனக்கும் பெரிய ஆசை என்னன்னா, சரி ஓகே மாஸ்டர் வந்து ஹிந்தியில் படம் பண்ண போகிறாரு, நம்ம டைட்டில் கார்டெலாம் வரும். போனோடனே பார்த்தா படம் முடிஞ்சது. படம் முடிஞ்ச உடனே மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் என்னடா நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா, என்ன அடுத்தது என்ன கதை வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாரு. மாஸ்டர் கையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 வேற கதை சொன்னேன். பார்த்தா எமோஷனே வரல. நான் அப்பவே சொன்னேன், மாஸ்டர் இது கொஞ்சம் கஷ்டம் மாஸ்டர், கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப வாங்குவேன் இந்த கதை. சொன்னோடனே மாஸ்டர் வந்து இது சூப்பராக இருக்கடா, இது நல்லா இருக்கடா, இது பண்ணலாடான்னு சொல்லி சொன்னேன். இப்போ பாருங்க தலை முடியல நிறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு வேலை வாங்கிடுச்சு இந்த கதை. பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் இது டிஸ்கஷன் பண்ணும்போதுலாம் பாதி அஸ்டன்ட் வந்து ஓடி போயிட்டாங்க. ஏன் எதுக்கு என் படம் பார்க்கணும், அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, எதுக்கு நான் வந்து கேட்கணும், ஏன்னா இவருக்குள்ள அவருக்குள்ள இவருங்க சொல்லிட்டு பேசும்போதே கஷ்டம். கல்வனின் காலி சொல்லிட்டு ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் நான். எஸ்.ஜே. சூர்யா அண்ட் நயன்தாரா மேடம் வச்சு படம் பண்ணேன். 24 வயசில் ப்ரொடியூசர் ஆகி ஓவர் ஆட்டம் தெரில, தோத்துட்டேன்.